நகைச்சுவை ஜாம்பவான் நாகேஷ் அவர்களினுடைய மகன் நடிகர் ஆனந்த் பாபுவிற்கு நடந்த ஒரு சோகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எத்தனையோ நடிகர்கள் வருவாங்க போவாங்க, ஆனால் ஒரு சில நடிகர்களினுடைய இடம் மட்டும் எப்போதுமே வெற்றிடமாக தான் இருக்கும். அந்த இடத்தை அவர்களை தவிர வேறு யாராலுமே நிரப்ப இயலாது. தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத மாபெரும் நடிகர் அப்படின்னு எல்லோராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு நகைச்சுவை நடிகர் தான் நாகேஷ் அவர்கள். இயக்குனருக்கு பாலச்சந்தரினுடைய ஆஸ்தான ஹீரோ. இப்போது வரை கமலஹாசனினுடைய பெரிய உச்ச நட்சத்திரங்கள் வரை நாகேஷுடன் பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நாகேஷ் அவர்களினுடைய உச்சத்தை தொட முடியலை அப்படின்னாலும் அவருடைய மகன் ஆனந்த் பாபுவும் மிகவும் ஒரு திறமையான ஒரு கலைஞர் தான். தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் எந்த ஒரு பெரிய ஹீரோ பட்டமும் இல்லாமல் மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருவாங்க. அந்த வரிசையில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒருவர் தான் ஆனந்த் பாபு. பழம்பெரும் நடிகர் நாகேஷ் அவர்களினுடைய மகனான இவரின் திறமையான நடிப்பு, இயல்பான காமெடி, அப்பாவி முகம் இவை எல்லாம் சேர்ந்து அவரை தனியாக அடையாளம் காட்டுச்சு. நடிகர் ஆனந்த் பாபு தன் அப்பாவின் பெயரை வைத்து சுலபமாக வாய்ப்புகளை தேடியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய பாதையை தனியாக அமைத்தது மட்டுமில்லாமல் ஹீரோவாக, குணச்சித்திர நடிகராக, காமெடி ரோல்கள், நெகட்டிவ் கதாபாத்திரம்னு எல்லா கேரக்டர்களிலுமே தன்னை நிரூபித்தார். இயக்குனர் டி ராஜேந்தர் இயக்கத்தில் வெளியான தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஆனந்த் பாபு பல படங்களில் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவரால் நடிகர் நாகேஷ் போன்று ஜொலிக்க முடியல. ஆனந்த் பாபு கதை தேர்வுகளில் கோட்டை விட்டதாக சொல்லப்படுது. இவர் திரைப்படம் மட்டுமில்லாமல் தொலைக்காட்சி தொடர்களையுமே நடிச்சிருக்கார். இந்த நிலையில் நடிகர் ஆனந்த் பாபு தன் அப்பா பெயரை நிரூபித்ததாக அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பெயரை நிரூபிக்கணும் அப்படின்னு வெறித்தனமாக அவர் ஓடியதாக சொல்லப்படுது. நான் காலேஜுக்கு போனதும் என்கிட்ட பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு சொன்னேன். டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். உடனே நீ எல்லாம் நாகேஷ் ஐயாவோட பிள்ளையாடான்னு கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டது மனசுக்குள்ளே சுருக்குன்னு ஆயிடுச்சு. நீர்க்குமிழி படத்தில் என் அப்பா கண்ணின் நதியோரம் என்ற பாடலுக்கு நடனமாடி இருப்பார். அந்த படத்தை 2 காட்சிகள் விடாமல் பார்த்தேன். அப்போது நான் படம் பண்ணலை, அந்த பாடலுக்கு நடனமாடி பயிற்சி எடுத்தேன். அடுத்து 10 கல்லூரிகள் கலந்து கொண்ட போட்டியில் கலந்துக்கிட்டு நடனமாடி முதல் பரிசு வாங்கினேன். அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக என் அப்பா நாகேஷ் தான் வந்திருந்தார். அவர் கையால் தான் நான் பரிசே வாங்கினேன். கண்ணி நதியோரம் பாடல் பார்த்துட்டு நான் ரூமில் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அப்பா ஒரு ஃபீலிங்கோடு ஆடுவார். எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல. அப்படி நானே அந்த பாடலுக்கு நடன பயிற்சி எடுத்து முதல் பரிசு வாங்கினேன். அதன் பிறகு மெடிக்கல் படிக்க போனேன். பின்னர் டிஆர் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி எனது வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் நாகேஷின் மகன் என்பதை நிரூபிக்கணும்னு வெறிதான் என்னுடைய மனதில் இருந்துச்சுன்னு சொன்னார். சினிமாவில் பட வாய்ப்புகள் இல்லாததால் இவர் கடைசியாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மௌனம் பேசியதை சீரியலில் வில்லனாக நடித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு பெரிய நடிகரினுடைய மகனுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு சோகங்கள் இருக்கா அப்படின்னு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லோருமே கவலை தெரிவித்து வராங்க.